ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதிங்க அவரு 11ஆம் இடத்துல வராருங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு சொந்தக்காரரான சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வாரி வழங்குறதுக்கு காத்துட்டு இருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையிலேயே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வேலையில நீங்க உயரப் போறீங்க. ப்ரமோஷன் கிடைக்க போகுது, சம்பளம் உயரப் போகுது. நீங்க யா மத்தவங்கலாம் வாய் பொளந்து பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு போறீங்க. இன்கம் அந்த லெவலுக்கு வரப்போகுது. உங்களோட தொழில்ல மாற்றம் வரப்போகுது. அதுவும் பிரம்மாண்ட மாற்றமா இருக்கும். ஆ அதே மாரி 11ஆம் இடத்துல உட்கார்றதுனால 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே 2வது திருமணம் கைகூடும். 8ஆம் இடத்த சனி 10ஆம் பார்வையா பார்க்கறதுனால ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்த தேங்கி கிடந்த கேஸ்கள் நீங்க போட்டு வச்சிருந்த கேஸோ, இல்ல உங்க மேல போட்டு வச்சிருந்த கேஸோ கண்டிப்பா முடிவுக்கு வரும். அதுல வெற்றி வாகை சூடப் போகுது. நீங்க மட்டும் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் ரொம்ப உண்டு. பட் சனி 9ஆம் இடம் உங்களுக்கு பாதக ஸ்தானமாவும் சேர்ந்து வரதுனால, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக பாதகம் உண்டு. மென்டல் பிரஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி உங்க ராசிய பார்க்க போறாருங்க. 3ஆம் பார்வை உங்க எண்ணம், செயல், சிந்தனை எப்பயுமே டென்ஷனாகவே இருக்கும். உங்களோட 5ஆம் இடத்த பார்க்க போறதுனால குழந்தை பிறக்கத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்துல போகும்போது 8ஆம் இடத்த பார்க்கறதுனால வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போணும். இவ்வளவுதாங்க ரிஷபராசிக்கு. பட் என்னதான் இருந்தாலும் 11ல வரப்போற சனி உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அள்ளி குடுக்க போறாரு. எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருங்க.